குடிகொண்டுள்ள அருள்மிகு ஏழைகாத்த அம்மன் வள்ளடியார் தெய்வங்களின் ஆசியுடனும் நம் ஊரில் குடிகொண்டுள்ள ராக்காயி அம்மன் ஆசியுடனும் நம் பள்ளி 3ஆம் ஆண்டு ஆண்டு விழா இனிதே துவங்குகிறது. முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து. வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழரங்கே தமிழரங்கே உன் சீரிழமை திறந்தியந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்த நிகழ்வாக வரவேற்பு. முன்னிலை உயர்திரு மா ஜெயசித்ரா MSc MPhil B.Ed அவர்கள், வட்டார கல்வி அலுவலர் உயர்திரு ஏ அழகு மீனா MSc. நமது பள்ளியின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் நமது ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள் மற்றும் வெளிநாட்டு வாழ் நண்பர்கள் அனைவரையும் எங்களது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பள்ளியின் வளர்ச்சிக்காக எங்கோ வெளிநாட்டில் உழைத்து தன் குடும்பத்தை விட்டுவிட்டு உழைத்து தான் சம்பாதிக்கும் பணத்தை தன் குடும்பம் மட்டுமின்றி தன் ஊரில் உள்ள குழந்தைகளின் கல்வியும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று நினைத்து வெளிநாட்டில் உழைக்கும் நண்பர்களே, உங்களுக்கு நமது பள்ளியின் சார்பாக இருகரம் கூப்பி வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நம்ம பள்ளிக்கூட வளர்ச்சிக்கு முழு 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 காரணம் வந்து நம்ம பெரியவர்கள், வெளிநாடு வாழ் நண்பர்கள். நமது ஊர் நமது பள்ளி என்று நமது பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்விங்கிறது ஒன்றுதான், கல்வி என்பது ஒன்றுதான். அது எதற்கு ஏற்றத்தாழ்வு? ஒரு மனிதன் எத்தகைய கல்வி முறையை வேண்டுமானாலும் பின்பற்றலாம். ஆனா அவன் சிந்தித்து நல்லா சிந்திக்கிறதுக்கு எது வேணும்னா தாய்மொழி தான் வேணும். அத்தகைய தாய்மொழியை தாய்மொழியாகிய தமிழ் மொழியில் நமது பள்ளி தாய்மொழியின் கல்வியை கற்பிப்பதிலும் கற்பதிலும் பெருமை அடைகிறோம். ஏன்னா நம்ம பள்ளி வந்து தாய்மொழி கல்வியை சார்ந்த பள்ளி. அடுத்த நிகழ்வாக ஆண்டறிக்கை. நமது பள்ளி தலைமை ஆசிரியர் செயல்பட்டு வருகிறது. பள்ளியின் வளர்ச்சி. நமது பள்ளியில் தற்போது 1 முதல் 5 வகுப்புகள் வரை உள்ளன.
அவற்றில் மொத்தம் 28 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். அரசு பணியிடங்கள் 2 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றோம். தமிழக அரசு பாடத்திட்டத்தின்படி 1 முதல் 5 வகுப்பு வரை எண்ணும் எழுத்தும் திட்டத்தின்படி பாடம் கற்பிக்கப்பட்டு வருகிறது. மேலும் LKG, UKG வகுப்புகள் தொடங்கி அதற்கு PTA மூலம் தனியாக ஆசிரியர்கள் போடப்பட்டு செயல்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், நோட்டு, புத்தகப்பை, சீருடைகள், கலர் பென்சில், கிரேயான், காலணிகள் போன்ற கராத்தே போன்ற போட்டிகளில் கலந்து வெற்றி பெற்றுள்ளனர். அதற்கு சீல்டுகளும் நமது மாணவ செல்வங்கள் வாங்கியுள்ளனர். தேசிய விழாக்கள் நடைபெறும் பொழுது போட்டிகள் நடத்தி பரிசுகள் ஊர் மக்கள் மற்றும் இளைஞர்களால் வழங்கப்பட்டது. பள்ளியில் பேன் வசதியும் குடிநீர் வசதியும் கழிப்பறை வசதியும் உள்ளது. மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக பள்ளியில் புத்தக பூங்கொத்து, செய்தித்தாள், ஸ்போக்கன் இங்கிலீஷ், வாய்ப்பாடு ஒப்புவித்தல், திருக்குறள் ஒப்புவித்தல் போன்றவை பயிற்சி அளிக்கப்படுகிறது. பள்ளி மேலாண்மை கூட்டம் பள்ளி வளர்ச்சிக்காகவும் நமது மாணவ செல்வங்களின் படிப்பில் நிறை குறைகளை கேட்கும் முகமாகவும் குழந்தைகளின் தேர்வு முன்னேற்றத்தை காணும் முகமாகவும் மாதந்தோறும் பள்ளி மேலாண்மை கூட்டமும் பெற்றோர் ஆசிரியர் கூட்டமும் செயல்பட்டு வருகிறது. நமது அரசு பள்ளியில் படிப்பதால் மாணவ மாணவிகளுக்கு சில சலுகைகள் உள்ளன. மாணவிகளுக்கு ஸ்காலர்ஷிப் பணம் வழங்கப்படுகிறது. உயர்நிலை கல்வி பயில முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. தொழிற்படிப்பு பயில தமிழ் வழி வேலை வாய்ப்புக்கு 20% சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படுகிறது. தமிழ் வழியில் படிக்கும் மாணவர்கள் பெற்றோர்களுக்கும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஆகையால் நமது அரசு பள்ளியில் தங்களுடைய குழந்தைகளை சேர்த்து பள்ளிக்கும் பள்ளியின் வளர்ச்சிக்கும் முழு ஒத்துழைப்பு தருமாறு பள்ளியின் சார்பாக ஊர் மக்களிடம் கேட்டு விரும்பிக் கொள்கிறேன். வணக்கம். தலைமை ஆசிரியர்கள் நன்றி. அடுத்த நிகழ்வாக நமது பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள எங்கள் ஆசிரியர் பயிற்றுனர் ஜே. ஜான்சன் கமலஹாஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அப்படியே போட்டு கேமரா பாருங்க. கேமரா பாருங்க. ஓகேவா? நம் ஊர் பெரியவருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. சூழ்த்தூர்பட்டி தலைமை ஆசிரியர் முத்துக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. நம் அழைப்பை ஏற்று அருகாமையிலிருந்து பள்ளியில் வந்துள்ள எனது ஆசிரியர் உறவுகள் சரிவுகளை வெட்டி ஐயம்பெருமாள் ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. எஸ். கல்லம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கல்லம்பட்டி ஆசிரியர் சுப்பிரமணியன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது.
ஆசிரியர் வள்ளுவராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அழைப்பை ஏற்று வருகை புரிந்துள்ள என் ஆசிரியர் சொந்தங்கள் அனைவரையும் வருகிறவர்களின் அன்போடு பள்ளியின் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அன்போடு அழைக்கிறோம். அன்பு அண்டன் ஆசிரியர் ராஜா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக கிராமத்தார்கள் சார்பாகவும் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக அருகில் உள்ள பள்ளியில் சாத்தமங்கல பள்ளியிலிருந்து வந்துள்ள ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஊர் மக்கள் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக எங்களின் அழைப்பை ஏற்று மேலூர் நகராட்சி பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக சேது அவர்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் கொண்டாடி வைத்து கௌரவிக்கப்படுகிறது. ஜான்சன் கமலவாச ஐயா அவர்களை சிறிது நேரம் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஐயமத்தான்பட்டி சிறப்பாக இந்த ஆண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளியினுடைய உதவி ஆசிரியர், இந்த பள்ளிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த ஊர் பெரியவர்கள் மற்றும் எல்லா உதவிகளையும் செய்யக்கூடிய நண்பர்கள், வெளிநாடு வாழ் நண்பர்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், பெற்றோர் அனைவரையும் இந்த விழாவிலே வாழ்த்துகிறேன். ஒரு ஆண்டு விழா என்பது அந்த பள்ளியிலே மாணவர்கள் அந்த ஓராண்டு கால நிகழ்வுகளை தொகுத்து அவர்களுக்கு பாராட்டுகளையும் பரிசுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைகிறது. ஐயமுத்தாம்பட்டியை பொறுத்தவரையிலே இந்த பள்ளியிலே அடிக்கடி நான் பார்வையிட வந்திருக்கிறேன். மாணவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போது டக்குன்னு என்ன செய்வாங்க, அந்த பதில் சொல்லுவாங்க, நோட் எடுத்து வந்து சார் பாருங்க சார் அப்படின்னு காமிப்பாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு துடிப்பான ஒரு மாணவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இவர்களுடைய எதிர்காலங்கள் நீங்கள் என்ன செய்யணும், உதவி செய்யணும். மாணவர்கள் சிறப்பாக படித்து அவர்கள் இந்த ஊரில் ஐயமுத்தான்பட்டியிலிருந்து ஒரு டாக்டரை உருவாக்கணும். அது இந்த ஐயமுத்தான்பட்டி பள்ளியில் படித்த மாணவனாக இருக்கணும். அப்போ அதற்கான முயற்சிகளை நீங்களும் செய்யணும். தொடர்ந்து மாணவர்களுடைய கல்வி கற்றல் திறன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பள்ளிக்கூடத்தில் வந்து நீங்கள் பார்க்கணும். ஆசிரியர்களோட ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பள்ளியிலிருந்து சிறப்பான மாணவர்களை உருவாக்க ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆசிரியர்களோடும் துணை நின்று அந்த செயல்களை செய்யணும். ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக செய்யக்கூடிய ஆசிரியர்கள் தான் தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியர். இருவருமே இந்த பள்ளிக்காக நிறைய உழைக்கிறாங்க. நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க. இங்கே நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. தொடர்ந்து அதெல்லாம் சிறப்பாக செய்கிறதுக்கு மாணவர்கள் பார்த்தா நிறைய மேக்கப்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. அப்போ எதிர்நோக்கி இருக்கிறார்கள். ரொம்ப அதிகமாக உங்களை பேசி உங்கள் ஆர்வத்தை குறைக்க விரும்பலை. இந்த விழா சிறக்க மீண்டும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய ஆசிரியர் பயிற்றுனர் அவர்களுக்கு நன்றி. நமது பள்ளி கேஜி இந்த வகுப்பிற்கு தேவையான புத்தகங்கள், பொருட்கள், மேலும் நம் பள்ளிக்கு தம்பட்டமலைப்பட்டியிலிருந்து வரக்கூடிய வேன் பீஸ், கேஜி ஆசிரியருக்கு ஊதியம், இப்படி ஒவ்வொரு மாதமும் நம் பள்ளிக்கு மாதம் 10,000 ரூபாய், ஒவ்வொரு மாதம் 10,000 கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி நம் பள்ளிக்கு செய்து தந்த, நமக்கு என்ன பணிகள் வேண்டாலும் நமக்கு பள்ளிக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய செய்து தந்த உயர்வு தேவேந்திரன் அவர்களை
பள்ளியின் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். அவருக்கு பள்ளியின் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் மாணவர்களின் பெற்றோர்கள் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. நமது பள்ளிக்கு ஓடு ஃபுல்லா டேமேஜா கிடந்துச்சு. அது எத்தனையோ முறை சொல்லி பார்த்தா கிடைக்கல. ஆனா மக்கள் சேவை மற்றும் முழு ஒத்துழைப்போட அண்ணன் பிரபாகரன் அவர்கள் முழு ஒத்துழைப்போடும் எங்களுக்கு அதையெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. நமது பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள சூரத்தூர்பட்டி தலைமை ஆசிரியர் முத்துக்குமார் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். ஊர் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணி மறக்க முடியாது. ஏன்னா எனக்கு தலைமை ஆசிரியர் என்ற பதவியை வழங்கிய பள்ளியே இந்த பள்ளி தான். இந்த பள்ளி தான் முதல்ல ப்ரொமோஷனில் நான் வந்தேன் 2007-2008 ஆண்டு. அப்போ நான் பணியாற்றிய போது இந்த பள்ளிக்கு காம்பவுண்டு சோறு, பால்வாடி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் தான் அரசாங்கத்தை எழுதி போட்டேன். நான் பணியை பாரில் போன பிறகு தான் இது எல்லாம் வந்தது. எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி எனக்கு தெரிந்த அளவுல ஒரு தொடக்க பள்ளிக்கு பள்ளிக்கூட இடம்ங்கிறது இங்கதான் அதிகமா இருக்கு. வேற எங்கேயுமே எந்த ஒரு தொடக்க பள்ளியிலையும் கிடையாது. அதனால இந்த பள்ளியை மேலும் நம்ம ஒரு நடுநிலை பள்ளியாக உயர்த்தினோம்னா பள்ளி கட்டடங்கள் கட்டுவதற்கு ரொம்ப இதா இருக்கும். முடிந்த அளவு நம்முடைய ஊர்ல இந்த ஊர் மக்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாட்டே இருக்கு. மறுக்க முடியாது. ஏன்னா ஊர் ஒத்துழைச்சாத்தான் பள்ளிக்கூடத்தை முன்னேற்ற முடியுங்கிறதுல ஒரு உண்மை. இப்ப நம்மளை பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி உள்ள வெளிநாட்டுல உள்ள பல பள்ளிகள் ஊர் மக்களோட ஒத்துழைப்போட நிறைய முன்னேற்றங்கள் வந்துட்டே இருக்குது. அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாட்டே இருக்கு. முடிஞ்ச அளவு தமிழ் வழி, ஆங்கிலம்ங்கிறது ஒரு மொழிதானே ஒழிய அதுவே வாழ்க்கை அல்ல. அதனால மக்கள் என்னன்னா முதல்ல நம்முடைய தாய்மொழியை தான் நம்ம வளர்க்கணும். அதனால தமிழ் மொழியில் படிக்கும்போது மட்டும்தான் நமக்கு அறிவுகள் சிந்தனைகள் நிறைய வளருங்கிறது உண்மை. அதனால முடிந்த அளவு நம்ம ஆங்கிலம் வழி கல்வியில சேர்றதை தமிழ் வழி கல்வியில சேர்த்து படிக்கும் போது அரசாங்கம் நமக்கு மிக பெரிய சலுகையெல்லாம் தர்றாங்க. அது உண்மை. ஒரு ஆங்கில வழியில் படிக்கும்போது மட்டும் என்ன ஒரு வேலை, அதாவது ஒரு அறிவை கொஞ்சோண்டு பிரிவுள்ளது. ஆனால் தாய்மொழியில் மட்டும்தான் நிறைய நம்ம சிந்திக்க முடியும், எதை வளர முடியுங்கிறதால தமிழ் வழி கல்வியில படிக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறதுனால இந்த ஊர் மக்கள் இங்கு பள்ளி வயது குழந்தைகள் அனைவரையும் இப்பள்ளியிலேயே சேர்த்து இந்த பள்ளியை மேலும் ஒரு நடுநிலை பள்ளியாக உயர்த்துவதற்கு ஒத்துழைப்பு தந்தா நல்லா இருக்குங்கிறத இந்த தமிழில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்த்துறை வழங்கிய சூரத்தூர்பட்டி தலைமை ஆசிரியர்களுக்கு நன்றி. அடுத்து சிறப்பு விருதாக வருகை வந்துள்ள ஆசிரியர் அண்ணன் ராஜா அவர்களை சில மணித்துறைகள் உரையாட அன்போடு அழைக்கிறேன். இந்த இனிய ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பு செய்திருக்கிற தலைவர் அவர்களே, முன்னிலை வைத்துள்ள வட்டார வளமைய மேற்பார்வையாளர் அன்பு சகோதரர் அவர்களே, இந்த விழாவில் என்னோடு கலந்து கொள்ள வந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, தலைமை ஆசிரியரை அவர்களே மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற உதவி ஆசிரியர் தம்பி அவர்களே, உங்கள் அத்தனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே சில நிகழ்ச்சிகள் இப்போ போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இவங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது.
எவ்வளவு அடித்தாலும் எப்படித்தான் தாங்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு அரசு வந்து அவ்வளவு வேலைகளை வந்து இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கு. நான் அதிகாரியை வச்சே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அவருக்கும் தெரியும், உண்மை பொய்யெல்லாம் கிடையாது. அவ்வளவு வேலையை வந்து இன்னைக்கு அரசு வந்து நம்முடைய அரசு அலுவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. வீட்டில இருந்து காலையில பள்ளிக்கு வரும்போதே நம்ம ஒரு வேலை எய்ம் பண்ணி வருவோம், அதுக்கு முன்னாடி 3 வேலையை கொடுத்துட்றாங்க. அது எந்த வேலையை செய்ய போறோன்றது தெரியாத அளவுக்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில மாணவர்களையும் கவனித்து இந்த ஆண்டு விழாவையும் சிறப்பாக எப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே உள்ளுக்குள்ளே ஒரு பொறாமையாகவும் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஒரு ஆண்டு விழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களும் நம்முடைய தம்பி அவர்களும் இணைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் வருஷம் வருஷம். உண்மையிலே நான் முதல்ல வந்ததை விட இப்போது கொஞ்சம் கூட்டமும் அதிகமாக இருக்குது. அப்போ கூட்டம் அதிகமாக இருக்கிற காரணம் என்னன்னா நம்முடைய மாணவர்களும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்ற அர்த்தம். அப்போ இந்த ஆண்டு விழா என்பது நோக்கம் வந்து நம்முடைய குழந்தைகளுடைய வெறும் ஆடல் பாடலை மட்டும் ரசிப்பதற்கல்ல, அவருடைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி, கல்வி சார்ந்த செயல்பாடுகள், கல்விக்கு அப்பாற்பட்ட தன்னுடைய தனித்திறன்கள் சார்ந்த செயல்பாடுகளை நம்ம புரிஞ்சுக்கிறது. இன்னொன்று, நம்ம மட்டும் இல்லாமல் வேற பள்ளியில் இருந்து வந்த குழந்தைகள் அவங்க பெற்றோர்கள் வந்திருப்பாங்க, அவங்களும் நம்முடைய பள்ளியில் உள்ள சிறப்பை புரிந்து மற்ற மெட்ரிகுலேஷன் போகக்கூடிய பிள்ளைகள் எல்லாத்தையும் நம்முடைய பள்ளியிலே சேர்ப்பதற்கு வாய்ப்பாகத்தான் இந்த ஆண்டு விழாவானது எல்லா பள்ளியிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஆண்டு விழாவின் மூலமாக இந்த பள்ளி மேன்மேலும் வளர வேண்டும். அதற்கு பெற்றோர்களின் உறுதுணையும் மிகவும் அவசியம். ஏன்னா இன்னைக்கு வந்து அரசு பள்ளியில் இல்லாத வசதிகளே இல்லை. நீங்கள் எதுக்கெல்லாம் பிரைவேட் ஸ்கூலில் காசு கொடுக்குறீங்களோ அது எல்லாம் நம்முடைய அரசு வந்து இனமாகவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்க நம்முடைய அரசையும் தமிழ் வழி கல்வியை ஊக்குவிப்பதற்காகத்தான். நிச்சயமாக அரசு பள்ளியில் படித்தவர்கள் யாரும் சாதாரண நிலையில் இல்லை. நீங்கள் 2 ஸ்கூலையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படித்தவர்கள் இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நம்முடைய அரசு பள்ளியில் நம்முடைய பெற்றோர்கள் அனைவரும் நம்முடைய பக்கத்தில் வேற ஏதாவது ஸ்கூலில் சேர்த்தாங்கன்னா அவங்ககிட்டையும் சொல்லி நம்ம உறவுகளெல்லாம் சொல்லி நம்முடைய பள்ளியிலே இந்த குழந்தைகள் அனைத்தையும் சேர்த்து நம்முடைய பள்ளி அண்ணன் சொன்ன மாதிரி முத்துக்குமார் அண்ணன் சொன்ன மாதிரி நம்முடைய தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளியாக உயர நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய அண்ணன் ராஜு அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நம் பள்ளிக்கு சிறப்பு விருதாக வரைபுரிந்துள்ள அண்ணன் தேவேந்திரன் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். வீட்டில் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் வணக்கம், பெற்றோர்களுக்கும் வணக்கம். இங்கே உள்ள ஆசிரியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கிராமத்து மக்களுக்கும் வந்து கடந்த வருஷம் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து கிளாஸ் பார்த்தபோது ரொம்ப குறைவான குழந்தைகளே இருந்தாங்க. அப்போலாம் வந்து இந்த பள்ளிக்கூடம் சக்ஸஸ் நல்லா இருக்கும், அவங்க வந்து நம்ம கூட்டலாம் அப்படின்னு இமீடியட்டாக வந்து டீச்சர்ஸ் எல்லாத்தையும் பேசி சொன்னாங்க, முயற்சி பண்ணலாம் அப்படின்னு. அவங்களும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க, இங்கே வந்து குழந்தைகளை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. அதனால் வந்து போன வருஷம் நம்ம முயற்சி பண்ணோம். எதிர்பார்த்த அளவு ஓரளவு குழந்தைகள் வந்து கேட்கணும். அதே போல் இந்த வருஷமும் இன்னும் நிறைய குழந்தைகள் எதிர்பார்க்கணும். உங்களுக்கு என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே இங்கே வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து அதை ஏற்பாடு பண்ணிக்கிறதுக்கு எல்லாரும் ஊர் இளைஞர்களும் சரி பொதுமக்கள் சரி அவளாக இருக்கும். அதனால் இந்த வருஷம் அங்கே நிறைய எதிர்பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு 28 குழந்தைகள் இருக்காங்க. ஒரு இந்த கல்வியாளத்தில் வந்து ஒரு 100 குழந்தைகளாகவே வேணும். நீங்கள் பெற்றோர்கள் மனசு வச்சு இங்கே வைக்கணும். ஆரம்பத்தில் உரங்கன்பட்டியில் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்வத்தாக இருக்கும்போது இதே போல் அப்போ வந்து ஒரு 81 குழந்தைகள் தான் அப்போ இருந்தாங்க. அப்புறம் படிப்படியாக ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு சில மாற்றங்கள், கல்வியை வந்து உயர்த்துறது, ஒவ்வொரு வருஷமும் புதுசாக ஏதாவது வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ அதனால் வந்து ஒரு 20% வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. இப்போ வந்து ஒரு 300 குழந்தைங்க 400 குழந்தை வரைக்கும் இருக்காங்க. இதே போல் வந்து நம்ம ஏற்பாம்பட்டியில் வந்து நிறைய குழந்தைகள் வந்து
படிக்க நீங்கள் பெற்றோர்கள் அனுப்பணும். இது வந்து உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்தும். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தைங்க படிக்கிறதுக்கு வந்து மாதம் ஒரு அமௌண்ட் கட்டுறோம். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கட்டுறீங்க பாருங்கள். அதே கல்வி உதவி நம்ம அரசு பள்ளியில் சேர்த்து படிக்கிறதுனா ஒரு அமௌண்ட் அதுவே உங்களுக்கு நிறைய மிச்சமாகும். நம்மளோட வீட்டோட பொருளாதாரமும் அதிகரிக்கும். அதனால் உங்களோட நினைவு கேட்குறது தான், குழந்தைய வந்து நம்ம பள்ளியில் சேருங்க, நம்பிக்கையோடு சேருங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். நன்றி, வணக்கம். கிராம பெரியவர்களுக்கும் மற்றும் எஸ்பிஎல் இளைஞர்கள் மற்றும் மாணவ செல்வர்களுக்கும் முதற்கண் என் மாலை வணக்கம். முதல்ல வந்து இந்த ஒரு அற்புதமான விழாவுக்கு மக்கள் சேவை மன்றம் அழைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. நான் வந்து மக்கள் சேவை மன்ற பிரதிநிதியாக வந்து கலந்துக்கிட்டு இருக்கேன். ஓரளவு எல்லாத்தையுமே தெரியும் மக்கள் சேவை மன்றம் என்னென்னு. அதை பற்றி லைட்டாக ஒரு சொல்லிவிட்டு என்னோடய உரை முடிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட கடந்த 7 வருடங்களாக நம்ம வெளிநாட்டு பகுதிகளில் உள்ள மக்களுக்கு எங்களாலான உதவிகளை செஞ்சுட்டு வர்றோம். அந்த வகையில் எப்பவுமே கல்விக்கு செய்கிறத முதன்மையான நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வர்றோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 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 குடும்பத்தில் ஒருத்தர் கல்வி கற்றுட்டாருன்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து உறுப்பினருமே கண்டிப்பாக கல்வி கற்கக்கூடிய சூழல் உருவாகும். அந்த எண்ணத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் எங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வர்றோம். அந்த வகையில் நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கும் ஓடு கொஞ்சம் மாற்றி கொடுத்துருந்தோம். அதுபோக எல்கேஜி கட்டடத்தை கொஞ்சம் அதையும் மாற்றி அமைச்சு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்தோம். இன்னமும் நிறைய வசதிகளை செஞ்சு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம். செய்து கொடுக்க அற்புதமான ஒரு வாய்ப்பை வழங்கிய ஊர் மக்களுக்கும் எஸ்பி இளைஞர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மிக்க நன்றி. முடிந்த அளவு எல்லாருமே அரசு பள்ளியில் குழந்தைகளை சேருங்க. ஏன்னா மற்ற இப்போ இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து மிகவும் சிறந்த ஆசிரியர்கள், ஒரு அறப்பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள், மக்கள் சேவை மன்றத்தின் சார்பிலும் பாராட்டுகள். அடிப்படை கல்வி என்ன தேவையோ அது கண்டிப்பாக நம்ம அரசு பள்ளியில் இங்கே கிடைக்கும். முடிந்தளவு குழந்தைகளை வந்து அரசு பள்ளியில் சேர்க்க முயற்சி பண்ணுங்க. ஓரளவு பொருளாதாரத்தில் மேன்மை அடைஞ்சவங்க வெளியில் போய் சேர்க்குறாங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கக்கூடியவன் அங்கிட்டு கடனை வாங்கி போய் சும்மா எல்கேஜி யூகேஜிக்கு 30,000 50,000 கட்டாமல் அதற்கான கல்வி, இணையான கல்வி என்ன சொன்னால் அதற்கு மேலே ஒரு சிறப்பான கல்வியை வந்து நமது ஊராட்சி மன்ற தொடக்கப்பள்ளியில் கொடுப்பாங்க. ஏன்னா ஆசிரியர்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக இந்த ஆசிரியர்கள் உண்மையிலே நான் கடந்த ஒரு 7 வருஷமாக நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடு சிறப்பாக இருக்குது. இப்போ இந்த வட்டம் மாணவர்கள் வந்து 35 பேர் என்னமோ இருக்காங்க. இனி கடந்த ஆண்டுகளில் கண்டிப்பாக ஒரு 50 தாண்டுகள் எதிர்பார்க்குறோம். அதுக்காக தான் அந்த எல்கேஜி யூகேஜி ஆரம்பிச்சிருக்கு. முடிந்தவரை உங்கள் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேருங்க. மீண்டும் இந்த விழாவில் என்னை அழைத்ததற்கும் எங்கள் மக்கள் சேவை மன்றத்தை அழைத்ததற்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்த்துறை வழங்கிய அண்ணன் அவர்களுக்கு நன்றி. இன்று வரை நம் பள்ளிக்கு நோட்புக், யோகா, கராத்தே, பிடிஏ ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கி வரும் நம் ஊர் மக்கள் மற்றும் வெளிநாட்டு வாழ் நண்பர்கள் அனைவருக்கும் நமது பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பள்ளியில் சிறப்பாக பணியாற்றி வரும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு இப்போது நமது ஊர் பெரியவர்களால் சிறப்பு பரிசு அளிக்கிறார். ஐயா வாங்க, செல்வி ஐயா வாங்க. பெரியாரே எல்லாம் 3 பேருமே நீங்கள் சேர்ந்து கொடுங்க. ஐயா 3 பேருமே சேர்ந்து கொடுங்க. நமது பள்ளியை இந்த அளவுக்கு கொண்டு வந்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறந்த பரிசு தலைமை ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்படுது. அடுத்தபடியாக ஆசிரியர் அவர்களுக்கு, நமது பள்ளிக்கு சிறப்பாக பணியாற்றி வருகின்ற ஆசிரியர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆண்டில் சிறப்பாக
படித்த ரேங்க் ஹோல்டர்களுக்கு மட்டும் பிரைஸ் கொடுக்கப்படுகிறது. கேஜி கவிதேவ், வள்ளுவர் திருவள்ளுவர் வந்து கொண்டிருக்கிறார். நல்லா படிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சஞ்சனா வீரமங்கல் வேலுநாச்சியார் வந்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ. செகண்ட் ஸ்டாண்டர்ட் சுதீப் தேங்க்யூ சார். தேர்ட் ஸ்டாண்டர்ட் நைனிகா முடியா நைனிகா முடியா. ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் சந்தியா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிவசக்தி நமது பள்ளியில் விளையாட்டு விழா, குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா போன்ற விழாக்களில் கலந்து கொண்டு பள்ளிக்கு தேவையான உதவிகள் செய்து வரும் நம்மூர் இளைஞர் பட்டாளம் SBI இளைஞர் நற்பணி மன்றத்திற்கு எங்கள் பள்ளி மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகள் தொடங்க இருக்கிறது. Thank you.
நன்றாக கைதட்டி மாணவர் என்கரேஜ் பண்ணுங்க. அடுத்த நிகழ்வாக கேஜி ஃபேன்சி ட்ரெஸ். இரண்டடி இந்த உலகத்தையே கட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கிற எழுதிய திருவள்ளுவர் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். மகாத்மா காந்தியடிகள் நம் நாட்டின் தேசத்தந்தை, நேரு, வீரமங்கை வேலுநாச்சியார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சுதந்திர போராட்ட வீரர்களை நம் கண்முன்னே நிறுத்துகிறார்கள். எமது பள்ளி கேஜி மாணவர்கள் வேலுமங்கை சுப்பிரமணிய பாரதியார், சின்ன பிள்ளைல கையில விடாதீங்க. முன்னாடி கரண்ட் இருக்கு, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்கவுங்க பிள்ளைங்க ஆடுச்சுன்னா அவங்க ஒரு ஆள் மட்டும் வீடியோ எடுங்க, போட்டோ எடுங்க. ஒன்றும் அதனால ஒன்றும் தப்பு இல்லை. கீழே கரண்ட் இருக்கு, எல்லாரும் வந்து முன்னாடி நிற்காதீங்க. அவங்க பிள்ளைங்களையும் உள்ள விடாதீங்க. திருவள்ளுவர் சொல்றியா? அனைவருக்கும் வணக்கம். நான் தான் திருவள்ளுவர். தெய்வப்புலவர், பொய்யில் புலவர், எனக்கு பல பெயர்கள் எனக்கு உண்டு. நான் இப்பொழுது திருக்குறளில் உள்ள முதல் இருக்கின்றேன். கடவுள் வாழ்த்து. முதல் எழுத்தெல்லாம் ஆதிப்பவர் ஒற்றே உலகு மற்ற நாள் பயணிக்குள் வாழலாம் நட்டாக்கலா என ஆனடு சேர்ந்த நிமிஷம் ஈடுவாவா வேண்டல் வேண்டாமை நன்னடு சென்றதற்கு ஆண்டம் விடுமே இல்லை இருச்ச எதுவரையும் வேளாளர் கொள்கை புனவாசை தொல்கொள்மை இல்லாத டாஸ்மாக் அல்ல மனக்காலை மாற்றம் அல்லது அறவாளி அண்ணன் டாஸ்மாக் அல்ல திருவாளி மீது அழுது கோழி பொறியால் குடும்பங்களே எங்களுத்தான் காலை வழங்கா காலை பிறவி புறங்களை நீண்டு நீண்டா இது நடிக்கிறதா. நன்றி. அருமையா திருக்குறள் அருமையா சொன்னார் திருவள்ளுவர். அவருக்கு பலத்த கரவசங்கள் எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். வீரமங்கை வேலுநாச்சியார். சிறப்பு. அடுத்தபடியாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அடுத்து நேரு. அனைவருக்கும் வணக்கம். ஜவஹர்லால் நேரு மிகவும் பிடிக்கும். குரல் பாட்டு பாடுபோய் பாலோடி அம்மா அம்மா நேரு நேரு என்ன சொன்னாங்க? எல்லாத்தையும் நல்லா படித்து சிறப்பு. அடுத்து மகாத்மா காந்தியடிகள். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் மகாத்மா காந்தி. என் பேர் மோகன்தாஸ் காந்தி. நான் ஒரு தேச தந்தை. நான் தேசிய போராட்ட வீரர். நான் 1861 குஜராத்தில் உள்ள ஒரு தந்தை. அதற்கு பிறந்தேன். என் தந்தை பெயர் ராம்ஜன் காந்தி. என் தாய் பெயர் புத்திரிபாய். என் மனைவி கஸ்தூர்பா காந்தி. வெவ்வேறு உக்ரைனியாக்கம் போன்ற பல்வேறு
அடுத்து பலத்த கரகோஷம் எழுப்புறாங்க. சின்ன பிள்ளை அருமையா மாறியோட போட்டியில சிறப்பா பேச்சு நிற்கிறாங்க. அடுத்து முண்டாசு கலைஞன் சுப்பிரமணிய பாரதியார். இவர்தான் முண்டாசு கவிஞன் சுப்பிரமணிய பாரதியார். அங்க பாருங்க, எல்லாம் நேரம் பாருங்க. திருவள்ளுவர், வீரமங்கை வேலு நாச்சியார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள், நமது குட்டி எட்டயபுரத்து முண்டாசு கவிஞன் பாரதியார். எல்லாரும் நேரம் பாருங்கப்பா. அனைவருக்கும் நன்றி. இந்த ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கு சிறப்பாக அவர்களுக்கு அலங்காரம் செய்த பெற்றோர்களுக்கும் பேசுவதற்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியருக்கும் மிக்க நன்றி. போகலாம். குட்டீஸ்களை பார்த்தீங்க. அடுத்து எங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபேன்சி ட்ரெஸ்ல முதலாவதாக சிவகங்கை சீமை வீரமங்கை வேலு நாச்சியார். பரத்த கரகோஷங்களை எழுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வீரமங்கை வேலு நாச்சியார் சில மணித்துளிகள் நம்முடன் உரையாடுவார். அனைவருக்கும் வீர வணக்கம். நான் தான் வீரமங்கை வேலு நாச்சியார். எனது தந்தை மன்னர் செல்லமுத்து சேதுபதி. தாயார் சக்கரது முத்தாத்தார் ஆவர். நான் தான் சிவகங்கையின் பட்டத்து ராணி. நான் தான் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி முதல் பெண் பேரரசி. எனக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம். எனக்கு தெரியாத 3 எழுத்து பயம். நன்றி. வீரத்தமிழச்சி வடநாட்டு சிங்கம் வீரமங்கை வீரமங்கை ஜான்சி ராணி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வீரமங்கை ஜான்சி ராணி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆங்கிலரை எதிர்த்து போராடிய வீரமங்கை ஜான்சி ராணி. எனக்கு பெட்ரோல் வைத்த மல்லிகா என்ன செல்லமாக மனோ என்று அழைத்தார். நான் வர்ணாசில் ஓடி படித்தேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் வருகிறார். வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்மிடம் சிறிது நேரம் உரையாற்றுவார். அனைவருக்கும் வீர வணக்கம். நான் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். என் ஊர் பாஞ்சாலங்குறிச்சி. ஜாக்சன் கவி கேட்டபோது நான் பேசிய வசனம் வரி கட்டி யாரை கேட்கிறது காணாமல் போகிறது பூமியில் உனக்கு எடுத்து கொடுக்கணும் கிஸ்து. என்னுடைய வயலுக்கு வந்தாயா ஏற்றமேற்றாயா நாற்று நட்டாயா கடல் பறித்தாயா நீர் தாய்ச்சி நெடுவை நீரே கண்டாய் கஞ்சி கழுவினாய் அங்கே கொஞ்சம் என்புல பண்ண மஞ்சளாச்சு பனிமுலையா அதாவது மாமனா மச்சா மாமனுக்கு மனைக்கு கொடுக்க நன்றி, வணக்கம். அருமையா சொன்னாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் வருகிறார். கை நீட்டி. சரி, பேசுங்க. நான் தான்
கை காட்டிக்கோ. இப்படி கை. சட்டமேதை அம்பேத்கர். நன்றி நன்றி நன்றி. நம் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் ரீமிக்ஸ் சாங் குன்றத்திலே. குன்றத்திலே சாங். குன்றத்திலே சாங். போட்டோ போட்டோ கேங்க போட்டோ கேங்க போட்டோ தள்ளி 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 தள்ளிங்க. ஏய் கால விட்டு எங்க போற தம்பி பாரு போட்டோ போறா தருண் தம்பி இங்க பாரு. ஏய் குன்றத்திலே சாங் பா. லிங்கி டான்ஸ் காட்டு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கீங்களா? இதுக்கு பேர் தான் பேரது. இங்க இருக்கீங்களா ராஜபாப்பரை சேர்ந்தவங்க நீங்க மனசு வந்து அவங்க எங்கேயோ ஏன் அப்படி குழந்தை மாதிரி அங்கே இங்கே கவனிங்க பார்த்தாலும் என்ன பாருங்க. இப்ப வந்து ஒரு குரு விஷயத்தை கேட்காம எல்லாத்தையும் மெதுவா சத்தம் இல்லாம இறக்குது. என்ன என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்து கொத்தி கொத்தி வளர்ப்புள்ள அதனால அதுக்கு வெக்க வெட்டி போகல எல்லாத்தையும் பண்ணிட்டியா தங்கச்சி இந்த 2 பேர்ல உனக்கு யாரை பிடிக்கிறோ அவங்க நேரத்துல மாலையை போட்டு கனவா சேர்ந்ததுக்கு தாய் அம்மா தாயே என்ன காப்பாத்துமா என் கழுத்துல மாலை போட்டு வளர்ச்சி இறக்கிறம்மா கால விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கலாம் நீ மனப்பா பிடிக்க நாளைக்கு மனப்பா பிடிக்கிறேன் நானே தின்னு வச்சு வீடு வீடு பால் ஊத்திட்டு இருக்கேன் அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா பால்ல தண்ணி ஊத்துற பாவி வாங்கின கரு திருப்பி கொடுக்க முடியாத பெண்ணால உடம்போட சொல்லி தரேன் யாரையோ என்னை கல்யாணம் பண்ணி நீ எந்த சுரத்தையும் அனுபவிக்க முடியாமா என் தம்பி கிடைக்குமா இப்ப நீ இருக்க அண்ணீங்க நீ எனக்கு பையா பண்ணிடனே கல்யாணம் கட்டிக்கிறேன் நான் ஒரு மோசமான தவறு தரேன் நான் தவறு கொடுத்தா உருப்படவே உருப்படாது நான் தண்ணி கொடுத்தா எல்லாரும் கெட்டு போயிடுவாங்க மரியாதை கூட அப்படியே அமைக்கிறேன் என்னால கவர்மெண்ட் கம்பல் ஆச்சு அதனால வயசுல மூத்தவர்
இந்த வள்ளியை சொல்ற வாடிக்கை அதை கட்டிக்கப்பா. அம்மா நான் ஒரு பேமானிமா, நான் ஒரு கோபக்குமார், நான் ஒரு சோழை, நான் ஒரு கேட்பாரி, நான் ஒரு முள்ளமாரி, நான் ஒரு தென்னவரி, நான் ஒரு பூச்சாக்கி, நான் தந்தையில கோரிக்கை, நான் ஒரு கோழை. தங்கச்சி உண்மை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மை சொல்றாங்க. எங்க அந்த தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாறியை போட்டு நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. போமா என் மணி மேல கல்ல இருந்து கடையில் கண்ணீர் வந்தாச்சு. அவன் சாவுக்காரத்தை அவன் மாட்டான், அவன் வாழ்க்கையில் மாட்டான். நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மரண வேணும்னு நினைக்க. இப்போ உனக்கு மரண வேணும் தான் என்ன அர்த்தம்? நீ ஒரு போய உள்ள அர்த்தம். இந்த புக்கத்தில் ஒரு கப்பலை சிரிக்குவாங்க. இந்த மூஞ்சிக்கு உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ்வளவு நினைக்க போறேன். அதை நினைச்சே சிரிச்சு என்னப்பா இந்த குத்துக்கு எந்த குத்துக்கு ரீமிக்ஸ் சாங் நல்லா ஆடினாங்க. அடுத்தபடியாக அங்கன்வாடி சர்வீன் விசால். அடுத்த நிகழ்வாக கேஜி மாணவர்களின் லுங்கி டான்ஸ். ஆடி போடுவோம். கேமரா பாருங்க. அப்படியே இங்க பாரு. போட்டோ பாரு, போட்டோ பாரு, இங்க பாரு, இங்க பாரு. தனித்தனி எடுத்துக்கோ. நீங்க டான்ஸ் मुझको थोड़ा रंग घुमा के गुलाबी जैसा चश्मा लगा के खुशबूत में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के मुझको थोड़ा रंग घुमा के गुलाबी जैसा चश्मा लगा के खुशबूत में लस्सी
सीन मिला के आ जाओ सारे मूड बना के और रजनी और मुस्कुराते और रजनी और मुस्कुराते அடுத்தபடியாக சரண் குட்கா பீச். தேங்க்யூ அருமையா பேசுனாங்க. அடுத்து கேஜி கேர்ள்ஸ் வாயாடி பெத்தப்புள்ள.
வாயாடி குத்த புள்ள வரக்கோலம் இல்ல போல கையில சுத்துது காத்தாடி காத்துல ஆளுது கூட்டாடி கண்ணல கலரா கண்ணாடி நம்மக்கு அங்கே நிப்பா சிறப்பு. 2 பட்டர்ஃப்ளைஸ் தனியா நிக்கிறாங்க, அருமையா இருந்தாங்க. இது அவங்களுக்கு முதல் மேடை, இன்னும் பல மேடை அவங்க பார்க்கணும். அனைவரையும் அதுபோக நம் பள்ளி மாணவர்களுக்கு தினமும் ஸ்நாக்ஸ், டெய்லி கடலை உருண்டை, எள்ளுருண்டை, பொரி உருண்டை அப்படின்னு டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து எங்கள் மாணவர்களுக்கு இனிப்புகளாக வழங்கிய அண்ணன் செந்தில் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஆண்டு விழா நடத்துவோம். இந்த ஆண்டு நான் 2-3 பள்ளிக்கு ஆண்டு விழா போயிருக்கேன். அங்க இப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம நடத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் வெள்ளிக்கிழமை ஆண்டு விழா அங்க நினைச்சிட்டு வந்தேன். ஆனா திங்கக்கிழமை எனக்கு தகவல் வருது, சார் நம்ம ஸ்கூல்ல இப்படி பண்ணிடுவோம் சார், ஓபன் ஸ்டேஜ் கொடுத்துருவோம்னு சொன்னேன்.
ராஜகோபால் கல்யாணி அவர்களுக்கு இந்த பள்ளியின் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் நன்றியை உருவாக்குகிறோம். சச்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நம்ம ஊர் மக்கள் வலது கை கொடுப்பதற்கு இடது கைக்கு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா நாங்க நன்றியை மறக்கக்கூடாது இல்லையா? நாங்க என்னைக்கும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு 1959 கக்கன்ஜி அவர்கள் திறந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் போர் போட்டது, பில்டிங் சரிபார்ப்பு, ஓடு, மோட்டார், இப்படி பல உதவிகள் எங்கள் செய்தது எல்லாமே நம்ம ஊர் மக்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் அவர்களுக்கு நாங்கள் என்றென்றும் நன்றியுடன் இருப்போம். நாங்கள் இப்பள்ளியை விட்டு வேறு பள்ளிக்கு மாறினாலும் இந்த பள்ளி உங்களை என்றும் மறக்காது. இங்கு படித்த மாணவர்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் செய்த உதவியை என்றுமே மறக்க மாட்டார்கள். நன்றி, அவர்களுக்கு ரொம்ப நன்றி. சச்சி அவர்கள் வாங்க. மேடை அமைப்பு கொடுத்த சச்சி ராமேஸ்வரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வாங்க வாங்க வாங்க. महाकाल बम बोले बम बोले बम बोले बम बोले बम बम बोले बम बम बोले बम 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 बोले. அடுத்த நடனமாக சின்ன மச்சான், எங்கள் சின்ன தங்க குயில்கள் அட்டகாசமாக ஆட காத்திருக்கிறார்கள். பாப்பா கேமரா மாதிரி
அடுத்த பாடல் அப்படியே ஜெயிச்சு பாடுங்க சேர்ந்து போட்டாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? தாமரைப்பூ ஸ்டார்ட் பண்ணலாமா? நமது பாரம்பரிய கலை கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. நன்றி நன்றி, அருமையா ஆடினாங்க. இவங்க எங்கள் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள். அதாவது லாஸ்ட் இயர்ல நாங்க ஆண்டு விழா ட்ரை பண்ணோம். ஆண்டு விழா எங்களால ரெடி பண்ண முடியல. அந்த சமயம் நாங்க இருக்கோம் சார், எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நாங்க என் பள்ளியில் படித்த மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள். அடுத்த நிகழ்வாக, அடுத்த நடனமாக தாமரை பூக்கும். ரஞ்சிதமே பாடலுக்கு ஆடக்கூடியவர்கள் மேக்கப் ரூம் செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரஞ்சிதமே ஸ்டார்ட் பண்ணுங்க.
Por